हर हर नमः पार्वती पतये हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கு இறைவா போற்றி ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம் யஸ் சிவோ நாம ரூபாப்ஜாம் யா தேவி சர்வமங்கலா तयोगो संस्मरणादे पुंसां सर्वतो जयमंगलम् எல்லா உலகமும் ஆனாய் நீயே ஏகம்பம் மேவி இருந்தாய் நீயே நல்லாரை நன்மை அறிவாய் நீயே ஞானச்சுடர் விளக்காய் நின்றாய் நீயே பொல்லா வழிகள் அறுப்பாய் நீயே புகழ் சேவடி என்மேல் வைத்தாய் நீயே செல்வாய செல்வம் தருவாய் நீயே ஐயாறு ஆகாத செம்பொரு சோதி நீயே. ஒரு அற்புதமான ஒரு தினம் இன்னைக்கு. நம்முடைய தமிழ் வருஷம் 60 வருஷம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பெயர் இருக்கு. அந்த வருஷத்தினுடைய பெயர், அந்த வருஷத்தினுடைய வெண்பா, இதெல்லாம் இந்த வருஷம் எந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு ஜனிக்கிறதோ, அதாவது பிறக்கிறதோ, அதை வச்சு அந்த வருஷத்துக்கு உண்டான முழுவதுமான பலன்களை நமக்கு சொல்லுது. பஞ்சாங்கத்தை படிக்கிறது, பஞ்சாங்கத்தை கேட்கறது, பஞ்சாங்கத்தை பார்க்கறது அப்படின்னா அதனால என்ன, அவற்றால என்ன ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நம்மளால அறிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, சாஸ்திரங்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இன்னைக்கு என்ன திதி, இன்னைக்கு என்ன நட்சத்திரம், இன்னைக்கு என்ன வாரம், இன்னைக்கு என்ன யோகம், இன்னைக்கு என்ன கரணம் அப்படின்னு இது சாதாரணமா தெரிஞ்சுட்டாலே நமக்கு அன்னன்னைக்கு பண்ணின சகல விதமான பாவங்கள் விட்டு போயிடும். தர்மசாஸ்திரம் சொல்லும், திதேஷ்யஸ்ரீயமாப்னோதி பாரதாயுஷ்யவர்தனம் நக்ஷத்ரம் ஹரதே பாபம் யோகாத்ரோக நிவாரணம் கரணாத் காரியமுத்திஷ்யாத் பஞ்சாங்கபட உத்தமம் அப்படின்னு இந்த பஞ்சாங்கத்தை கேட்டால் உத்தமம். திதேஷ்யமாப்னோதி, இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டால் ஸ்ரேயஸ் உண்டாகலாம். பாரதாயுஷ்யவர்தனம், இன்னைக்கு என்ன வாரம், அதாவது கிழமை என்ன அப்படின்னா ஆயுள் பலம் உண்டாகலாம். நக்ஷத்திரம் ஹரதே பாபம், தினந்தோறும் காலையில எழுந்து நீங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு தெரிஞ்சுட்டாலே நட்சத்திரம் ஹரதே பாபம். நட்சத்திரம் சிவபெருமானுக்குரியதான், அதனால நட்சத்திரத்தை தெரிஞ்சுட்டால் பாவம் விடலாம். யோகாத்ரோக நிவாரணம், யோகத்தை தெரிஞ்சுட்டோம்னா வியாதியே இல்லையா. கரணாத் காரிய உத்திஷ்யா, ஒரு காரியம் நடக்கணும்னா இன்னைக்கு என்ன காரணம், பஞ்சாங்கபட உத்தமம் அப்படின்னு பஞ்சாங்கத்துல திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கர்மம் இவாளை வச்சுதான் நம்ம உடம்புல பஞ்சேந்திரியங்கள் எப்படி இருக்கோ அப்படிதான் பஞ்சாங்கத்துல 5 இந்திரியங்கள் தான் திதி வார நட்சத்திர யோக கரணம். திதி வார நட்சத்திர யோக கரணம் ஒன்னொன்னும் பஞ்சபூதத்தோடு சம்பந்தப்பட்டது. பஞ்சபூதத்தோட சம்பந்தப்பட்டவைகள் தான் பஞ்சாங்கமா நமக்கு தொகுத்து கொடுத்துருக்காங்க. இதுல எல்லாமே ஒரு பெரிய சுழற்சி காலப்பிரமாணம் 60 அடங்குறது. ஒரு 60 அப்படின்னா ஒரு பெரிய ஒரு நீள்வட்ட பாதை. அந்த நீள்வட்ட பாதையில பயணிக்கிறத ஒரு காரியார்த்தம் ஆரம்பிச்சு ஒரு காரியார்த்தம் பூர்த்தி அடைகிறது. தினந்தோறும்
24 மணி நேர காலங்கிறது 60 நாழிகை. அப்படித்தான் இந்த 60 நாழிகை தான் 60 வருஷமா பிரபவ விபவ சுக்ல பிரமோதூத ஆங்கீரச ஸ்ரீமுக பவ யுவ அப்படின்னு வரிசை கிரமமா நமக்கு மெதுவா பேர் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பஞ்சாங்க வருஷத்துக்கு உண்டான நாமதேயம் பேருக்கு அதற்கு உண்டான தேவதைகள் இருக்கா. அந்த பஞ்சாங்கத்துக்கு உண்டான தேவதைகளுக்கு அதற்கு சில வெண்பா இருக்கு. அந்த பஞ்சாங்கம் எப்படி நிர்ணயித்து அதாவது கணித்து தரப்படுறது அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதையில சூரிய பகவானாகப்பட்டவர் மேஷ சங்கிரமணம் அப்படின்னு சித்திர மாசத்துல என்னைக்கு பிரவேசிக்கிறாரோ அதை வச்சு கால பிரமாணம். இதெல்லாம் மேருமலையிலிருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா மேருமலையினுடைய தெற்கு பகுதியில் இருக்கிறவர்களுக்கு தான் பொருந்தும். நாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக கடல் கடந்து போகலாம், ஆனா பஞ்சாங்கத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு கடல் கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாம பூஜையோ வழிபாடோ எதை பண்றதா இருந்தாலும் பாரத தேசத்தை தவிர மீதி அந்நிய தேசத்துல பண்றதுனால பிரயோஜனம் கிடையாது. அப்படிலாம் சாஸ்திரம் சொல்லல. தேவேந்திரன் இருக்கக்கூடிய இந்திரலோகத்துல போய் பண்ணா கூட பிரயோஜனம் கிடையாது. நம்மளுடைய சங்கல்பத்தில் என்ன பண்றோம் அப்படின்னா, மகாமேரு மலையினுடைய தென்பகுதிகளே வசிக்கின்றேன், தட்சிணே பார்ஸ்வே அப்படிங்கிற. எங்கேயாவது அமெரிக்காவில் போய் கோவில் கட்டி அங்க பூஜை பண்ணா சைஃபர், பிரயோஜனம் கிடையாது, காசு சம்பாதிக்கலாம். பகவான் நாமாவை சொல்லலாம், பூஜை பண்ண முடியாது. பூஜையோ வழிபாடோ எல்லாமே பாரத வருஷத்துல தான். அகஸ்தியரா இருக்கட்டும், தேவேந்திரனா இருக்கட்டும், பிராயசித்தம்னா தேடிட்டு வருது பாரத தேசத்துல. அமெரிக்காவில் போய் எங்கேயாவது கோவில் கட்டி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? கிடையாது. அதனால முழுக்க நம்ம பஞ்சாங்கம், அதுலேயும் நம்ம பஞ்சாங்கத்துல விந்திய பர்வதத்திலிருந்து இன்னும் இருக்க. ஏன்னா விந்திய பர்வதத்துல வடக்கு இருக்கிறவாளுக்கு வேற பஞ்சாங்கம். நம்ம 12 வருஷத்துக்கு பின்னாடி இருக்கா. விந்திய பர்வதம் மத்திய பிரதேசத்துக்கு இந்த பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு தான் நாம அனுஷ்டிக்கக்கூடிய பஞ்சாங்கம். விந்திய பர்வதத்துக்கு அன்னட பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம், அதாவது உத்தர திக்கில் இருக்கிறவாளுக்கெல்லாம், வடக்கு இருக்கிறவாளுக்கெல்லாம் வேற பஞ்சாங்கம். நம்மளை விட 12 வருஷம் பின்னாடி இருக்கா. அவளுக்கு ராட்சச வருஷம் நடந்துருக்கு. விந்தியஸ்ய உத்தரே மகத தேசே அப்படின்னு அவ சங்கல்பம் பண்றான். ராட்சச நாம சம்வத்சரே அப்படிங்கிற. அங்க போனேன்னா, காசியில போனேன்னா இந்த பஞ்சாங்கத்தையோ இதற்கு வரக்கூடிய மற்ற விஷயத்தையோ அவன் கையில் எடுத்துக்க மாட்டான். எங்க ஊருக்கு வந்துட்டு எல்லாம் அவளுக்கு அதே மாதிரி ஒரு மாசம் 12 வருடம் 12 மாசம் 12 நாள் 12 நாழிகை எல்லாம் நமக்கு பின்னாடி இருக்கா. அவன் பயணப்பட்டு இருக்கா. கால பிரமாணத்தினுடைய சுழற்சியில 12 நிமிஷம் சூரியன் கலியுகம் பிறந்ததிலிருந்து பயணப்பட்டு நமக்கும் அவளுக்கு உண்டான வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. இப்படிதான் கணித்து தரம். பெரியோர்களுடைய வாக்கியத்தினுடைய படி கணித்து தருவதனால இதற்கு வாக்கிய பஞ்சாங்கம் பேரு. அதனால பஞ்சாங்கத்தை தினமே காலையில எழுதுனா இன்னைக்கு திதி வார நட்சத்திரம் யோக கரணத்தை தினமே நாம் அதை கவனிக்கிறோம். தினமே கவனிக்கிறது அப்படிங்கிறத பழக்கத்தில் கொண்டாடணும். காலண்டர் பார்க்கணும்னு இருக்கு. எல்லாரும் பஞ்சாங்கம் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். பஞ்சாங்கத்தை விருஷபெரு பண்ணி பூஜை பண்ணணும், சுவாமி கிட்ட வைக்கணும், பகவானை பிரார்த்தனை பண்ணணும், 2 பத்திர புஷ்பத்தை சாத்தி நமஸ்காரம் பண்ணணும். ஏன்னா அதில் நவக்கிரகங்கள் இருக்கா, பஞ்சாங்கத்தில் பஞ்சாங்க தேவதைகள் இருக்கா. அதை தவிர சூர்யா சந்திராதான் உலகத்தினுடைய இயக்க காரண காரியமா இருக்கு. காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய கால புருஷன் இருக்கா. இதனால அவளை பூஜை பண்ணி கையில் எடுத்த நமஸ்காரத்தை தான் மேற்கொண்டு அதை எடுத்து படிக்கிறது. அதை பற்றி தான் நம்ம சன்னதியில கணபதியினுடைய திவ்யமான சரணத்தில் வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு, இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, சுபக்கிருது அப்படின்னு இந்த வருஷத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காளே, இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத
நம்ம இனிமேல் கொண்டு பார்க்க போகிறோம். எதை நாம் பார்க்கறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஏன் இதை பார்க்குறோம், ஏன் இதை கேட்குறோம் அப்படின்னா அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள போகணும். அதில் சொல்லுது, பஞ்சாங்க படனம் கிருத்வா ஸ்ரோதுமிஷ்யதி யே நரஹ கங்கா ஸ்நான பலம் லப்த்வா அஸ்வமேதயாக பலம் லபேத். இந்த பஞ்சாங்கத்தில் இதனால திதியையோ வாரத்தையோ நட்சத்திரத்தையோ நாம் தெரிஞ்சுக்கிறதே இதெல்லாம் உண்டாகுதுன்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வாக்கியத்தை தர்மசாஸ்திரம் கொடுக்கிறது. பஞ்சாங்க படனம் கிருத்வா. யாரால கேட்க முடியும்னா வேற ஏதாவது ஜீவனால கேட்க முடியாது, மனுஷனால கேட்க முடியும். ஸ்ரோதுமிஷ்யதி யே நரஹ. மனுஷனால கேட்க முடியும், அவன் கேட்கிறான், அதனால அவனை கேட்க முடியுது. அவனுக்கு இதை கேட்கறதுனால என்ன அப்படின்னா கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் உண்டாகும். இன்னைக்கு என்ன திதி வார நட்சத்திரத்தை கேட்டாக்க கங்கா ஸ்நான பலன் சாத்தியப்படுமா? கங்கா ஸ்நானம்ங்கிறது அவ்வளவு லகுவா கொடுத்தா கங்கா ஸ்நானம் கிடைக்காது ஒண்ணு. ஏன் அப்படின்னா அவங்க கோடி ஜென்மால பண்ணின புண்ணியம் இருந்தால் கிடைக்கிறதா. கோடி ஜென்மார்ச்சிதை புண்யஹி கங்கா ஸ்நான பலம் லபே. கோடி ஜென்மால பண்ணின புண்ணியம் இருந்தா கங்கையை பத்தி பேசலாம். அப்போ கங்கா ஸ்நான பலனை ஒரு பஞ்சாங்கத்தை படிக்கிறதுல கேட்கறதுல வருஷத்துல ஒரு நாளைக்கு நமக்கு உண்டாகுதுன்னா நம்ம அவசியம் அதை கேட்கணும், சிரவணம். படிக்கிறவாளுக்கு பலன் கிடையாது, கேட்கிறவாளுக்கு பலன். அதோட மட்டும் கிடையாது, கலியுகத்தில் பண்ண முடியாத எண்ணத்தது அனுகிரகம் பண்ணது. அஸ்வமேத பலம் லபே. அஸ்வமேத யாகம் பண்ண பலன் உண்டாகும். நம்ம ஊர்ல திருவிடையூர் ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில்ல வெளிப்பிரகாரத்துக்கு அஸ்வமேத பிரகாரம் இருக்கு. திருவிடையூர் கோவிலுக்கு எல்லாரும் போவோம். நேரம் ஓடி போய் சாமியை பார்த்து 2 விளக்க போட்டுட்டு கண்ணத்துல போட்டுட்டு அம்பால பார்த்துட்டு இந்த கோபுரத்தினுடைய வருதா அந்த கோபுரத்தினுடைய வருதா பிரம்மகத்தை நம்மளை பிடிச்சிருமான்லாம் பயப்பட்டு வருவோம். நம்மளை பிரம்மகத்தை பிடிக்கிற அளவுக்கு நாம் ஒன்றும் அவ்வளவு தபஸ்வி கிடையாது. முதல்ல அதுக்கு எல்லாமே அனுகிரகம் இருக்கும். வெளிப்பிரகாரம் வரணும். இந்த வெளிப்பிரகாரம் அயோத்தியா ஆண்ட ராஜா யுவனாஸ்வரன் மாந்தாதாவுடைய தகப்பனார் வந்து அந்த பிரகாரம் இருக்கு 2 யுகத்துக்கு முன்னாடி. அந்த பிரகாரம் வந்தால் அஸ்வமேத யாகம் பண்ண பலன் 1 கிலோமீட்டர் கரெக்டா அப்படியே பிரதட்சணம் வந்து பஞ்சாட்சரம் சொல்லிட்டு தான் வரும். சாதாரண வரல. பஞ்சாட்சரம் சர்வ பாப நிவாரணம். சீக்கிரம் சொல்ல வராது, எதையோ சுத்திக்க சொல்லும். ஆனால் பஞ்சாட்சரம் வாயில வராது, எதையோ பேசும். நமசிவாயம் சொல்லணும் தான் சொல்லிட்டு நான் எதுவும் சொல்லணும்னா கர்மாத்திரல. பஞ்சாட்சரத்துக்கு அத்தனை விசேஷம். ஆன அஞ்செழுத்துலே அண்டமும் அகண்டமுங்கிற, ஆன அஞ்செழுத்துலே ஆதியான மூவருங்கிற, ஆன அஞ்செழுத்துலே அகாரமும் அகாரமுங்கிற, ஆன அஞ்செழுத்துலே அடங்கலாம் விட்டதே அப்படிங்கிற பஞ்சாட்சரத்துக்கு அப்பேற்பட்ட மகிமையும் அப்பேற்பட்ட மகத்துவம் உண்டாது. அதனால அப்படி அந்த அஸ்வமேத யாகம் பண்ண பலன் இந்த பஞ்சாங்கத்தை திதிவார நட்சத்திரத்தை இந்த வருஷத்தினுடைய பலனை கேட்கறதுனால சர்வமங்கலம் உண்டாகுது. அப்படி அப்பேற்பட்ட விஷத்திலான இந்த பஞ்சாங்கத்தினுடைய பலாபலனை நமக்கு அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய நவகிரக தேவதால பிரார்த்தனை பண்ணிப்போம், கணபதியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அழகான இந்த விஷத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணி தரணுங்கிற பிரார்த்தனையோட இந்த பஞ்சாங்கத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத மேற்கொண்டு நம்ம பிரயாணிப்போம். எல்லாமே விக்னேஸ்வரருடைய அனுகிரகத்தினால மேலே மேலே நமக்கு ஐஸ்வர்யங்கள் உண்டாகணும். சகல காரியங்கள் நமக்கு அனுகிரகம் பண்ணி தரக்கூடிய அந்த கணபதி, சகல காரியங்கள் நமக்கு வெளிநடத்தக்கூடிய அந்த விக்னேஸ்வரர் இந்த வருஷம் எல்லாருக்கும் ஸ்ரேயத்தை கொடுக்கணும், சௌபாகியத்தை கொடுக்கணுங்கிற பிரார்த்தனையோட நம்ம இந்த பஞ்சாங்கத்தை இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். ஒரு வருடத்துக்கு ஒரு வெண்பா உண்டு. இந்த வருடத்துக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்ப்போம். முதல்ல
இந்த வருஷத்தினுடைய வெண்பாக இடைக்காடுங்கிற சித்தர் எழுதியிருக்கார். 60 வருஷத்திலையும் உண்டான வெண்பா அவரால் எழுதப்பட்டு தந்தது. வருஷா வருஷம் ஒரு வெண்பா 60 வருடம் திருப்பி வரும். அதுல என்ன சொல்லியிருக்கோ அது அப்படியே அந்த வருஷத்துக்கு அனுகிரகம் உண்டாகும். அழகா ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை அப்ளிகபிள், அது மாதிரி அது அப்படியே உண்டாகிட்டு. அப்படி அந்த இடைக்காட அது மாதிரி எழுதியிருக்கார். இடைக்காடுங்கிற சித்தரே ரொம்ப ஆச்சரியமானது. அந்த சித்தருடைய விஸ்வாதான் அவரால் எழுதி தரப்பட்ட விவாது. சுபகிருத்து தன்னிலே சோழ தேசம் பாழ் அபமாம் விளை குளரும் ஆன்சாம் சுபமாகும் நாடெங்கும் ஆறுமிகும் நல்ல விளை உண்டாம் கேடெங்கும் இளைது கேள் அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய விபா. சுபகிருது தன்னிலே சோழ தேசம் பாழ் அப்படின்னு முதல் வாக்கியம். என்னடாது நம்ம தேசத்தை போய் இந்த வருஷத்துல பாழ் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு எடுத்துட்டா உன்னிச்சு கவனிச்சாதான் தெரியும். விளைச்சல் அதிகமா இருக்கும், ஆனால் அதற்கு தக்கவாறு இல்லாமல் எல்லாம் பாழா போயிடும். நிறைய இருக்கும், லாபம் கிடைக்காது. அது முக்கியமா சோழ தேசத்தை குறிப்பிட்டு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷன் உயிர் வாழறதுக்கு தேவை சோறு. உண்ணும் சோறும் பருப்பும் நீரும் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணங்கிறார் நம்மாழ்வார். சாப்பிடுற சாப்பாடு, குடிக்கக்கூடிய தீர்த்தம், போடக்கூடிய வெத்தலை எல்லாம் எனக்கு இறைவனாக தெரிகிறான். கீதாச்சாரியன் அன்னம் தான் உலகத்தினுடைய உயிர்கள். அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாதன்ன சம்பவஹ யஜ்ஞாத் பவதி பர்ஜன்யோ யஜ்ஞ கர்ம சமுத்பவஹ. சாப்பாடு இல்லை அப்படின்னா உயிர் வாழ முடியாது. எந்த லோகத்துல எங்க இருந்தாலும் புடிச்சபடி சாதம் சாப்பிட்டா தான் உயிர் வாழும். அவன் வெறுமன அன்னம் இல்லாமல் எதையாவது சாப்பிட்டான்னா அவனை பார்க்கறதுக்கே நல்லா இருக்க மாட்டான். ஏதோ தேசத்துல ஏதோ சாப்பிட்டா கூட இந்த ஊர்ல வந்து புடிச்சபடி சோறு எடுத்து சாப்பிட்டான் அப்படின்னு கேட்டா இது என்னப்பா அமிர்தம் மாதிரி இருக்கேங்கிறான். அமிர்தத்தை பார்த்துருக்கானான்னு தெரியாது. அப்போ அமிர்தம் தான் அன்னம் தெரிகிறது. இந்த வருஷம் நாம் போடக்கூடிய விளைநிலங்கள்ல கிடைக்கக்கூடியது நமக்கு முழுமையா கிடைக்கல. ஆனா அடுத்த வழி, ஏன்னா ஒரு சித்தர் சொல்றது நம்ம அவ்வளவு லகுவா புரிஞ்சுட்டு நாம பயணப்பட முடியாது. அடுத்த வழி சொல்றார், அபமாம் விளை குறையும். மண்ணிலே விளையக்கூடிய பண்டங்கள் விளை குறையும். ஒரு பொருள் அதிகமா விளைஞ்சுடுத்து அப்படின்னாலே அது குறைச்சுதான் போயாகணும். முதல் வரைக்கும் அடுத்த வரைக்கும் உண்டானதா அதே நமக்கு கிடைச்சிட்டு மிகுந்த லாபம் இருக்காது. மான்சாம் சுபமாகும். வெயில் காலத்தினுடைய பயிர்கள் எல்லாம் சுபமாகும். கவனிச்சாதான் தெரியுது இந்த வருஷத்தினுடைய வெண்பா. நாடெங்கும் மாறி மிகும். நல்ல மழை இருக்கு, நல்ல மழை இருக்குங்க. அதாவது மாசத்துல 3 மழை தேவைங்கிறார். எப்படி 3 மழை உண்டாகிறதுனா, நல்ல ராஜா இருக்கணும். நல்ல ராஜாவுக்காக ஒரு மழை, நல்ல பெண்கள் இருக்கணும், அவளுக்காக ஒரு மழை, முறையா கர்மானுஷ்டானத்தோட அந்தனர் இருக்கணும், அவளுக்காக ஒரு மழை, நீதி நெறியுடைய வேந்தர் ஒரு மழை. வெண்பா சொல்லுது. அப்போ ராஜா எப்படி இருக்கணும்னா அவன் தர்ம சிந்தனையோட இருக்கணும். மாதர் எப்படி இருக்கணும்னா, பெண்ணா எப்படி இருக்கணும்னா, திருக்குறளை சொல்லுது, தெய்வம் தொழால் கொடுநன் தொடுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. ஸ்திரீகள் எப்படின்னா மழை பெய்யினா பெய்யணுமா, அந்த அளவுக்கு கற்பு நெறியோட நாட்டை காப்பதற்காக. மும்மாறி மழைங்கிறது இதுல வச்சு வேத நெறியுடைய அந்தனருக்கு ஒரு மழை.
அப்போ வேதங்கள் இல்லாமல் கிடையாதுங்கிறான். இது மூணும் கலந்தது நாடு. இது மூணுமே சரியா இருக்கா அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பயமா இருக்கு. யாருக்கிட்டையும் போய் எதையுமே சொல்ல முடியல. ஓ, மாதம் மும்மாறி மழை பொழியும். அந்த மழைக்கு அளவு இருக்கு, ஜாஸ்தி முடிஞ்சு விட்டாரு. என்ன தேவையோ அது இருக்கணும். அப்பதான் பூமிக்கு வேணும். தீர்த்தத்தை அதிகமாக சாப்பிட்டாலும் கஷ்டப்படுறோம். தண்ணி வேணுங்கிற சந்தர்ப்பத்தில் அது கிடைக்கலனாலும் அவஸ்தப்படுறோம். அப்ப என்ன பூமிக்கு தேவையோ அதை கொடுக்கணும் இல்லையா? இதை சொல்றது இந்த வருஷம் நாடெங்கும் மாறி விடும். அடுத்த வார்த்தையை சொல்றது வரைக்கும் நல்ல விளைவு உண்டாம். நல்ல விளைச்சல் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிட்டு சித்தர் சொல்றார், நாம சொல்லல. கேடெங்கும் இல்லை இதில் கே, கவலைப்பட மாட்டாங்க. அதனால இந்த வருஷத்தினுடைய பேரிலே சுபத்தை ஸ்வீகரிக்கிறாய். இந்த வருஷத்துக்கு பேரு சுபகிருது. ஒரு மங்களத்தை கையில் எடுத்துக்கிறாய் அப்படின்னு இந்த வருஷத்தினுடைய பேரிலே இந்த வெண்பாவிலேயே மங்களம் உண்டாயிருக்கு. பஞ்சாங்கத்திற்கு வச்சு கலந்து வேண்டியதான். இந்த வெண்பாவிலேயே சித்தர் மாதிரி சொல்லியிருக்கிறதுனால பூமியில தானியம் விவசாயமானது செழிக்கணும். எல்லாரும் விவசாயத்தை பாதுகாக்கணும். யார் பண்ணிட்டு இருக்காலும் அவன் சரிதான் பண்ணணும். கோவில்களுக்கு யார் யார் என்னத்தை நிபந்தம் கொடுக்குறாலும் அவன் தவறாமல் கொடுக்கணும். சிவன் கோவிலிருந்து கொடுக்கப்படாதவற்றை நாம் கையில் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு கேட்டாக்க கண்ணில்லாத ஒரு பிறவியாக அதே கோவிலிலேயே தொங்கக்கூடிய ஒரு ஜென்மாவை பகவான் கொடுத்துருவோம். ஒரே வாயில சாப்பிடும், ஒரே வாயில திருப்பி வெளியேற்றும், அது மாதிரியான ஒரு ஜென்மாவை கொடுத்துருவோம். எவ்வளவு கடினமான ஜென்மா தெரியுமாங்க. கோவிலிருந்து எதை நாம எடுத்துட்டு போனாலும், எந்த கோவிலா இருந்தாலும், சிவன் கோவிலா இருந்தா என்ன, விஷ்ணு கோவிலா இருந்தா என்ன, நமக்கு அல்லாததை மீறி யாரா இருந்தாலும் ஒரு ரூபாய் எடுத்துட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது அனுபவிச்சுதான் ஆகணும். யாருக்கும் இந்த சட்டம்ங்கிறது பார்க்கறத இவாளுக்குன்றது இருக்கு, தள்ளப்படலை. யார் எதை நீ உனக்கு இல்லாததை எடுத்துக்கிறியோ அதுக்கு அப்படின்னு. அதனால சுபகிருது வருஷத்துல இந்த வெண்பாப்படி பார்க்கறதே சர்வமங்கலத்தை கொடுத்து அனுகிரகம் பண்றது. அப்பேற்பட்ட வெண்பா ஒரு வருஷத்தினுடைய ராஜா மந்திரி அதற்கு இருக்கக்கூடியவா அவாதனால என்ன பலாபலம், அதற்குண்டானது என்ன, ஒரு பஞ்சாங்கத்தை வெறும் படிச்சுட்டு போகுதுங்கிற அர்த்தம் இல்லாமல் அந்த என்ன சொல்லப்பட்டிருக்கு, நாம் அதை என்ன எடுத்திருந்தால் நமக்கு என்ன தேவையோ அது நமக்கு கிடைக்கும். அப்படி இந்த வருஷம் முதல்ல மழை. தமிழ் பண் சொல்றது, வான்முகில் விடாது வீக மதிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரண்கள் ஓங்க நட்டகம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். சத்தியம் வெண்பால கிடைச்சிருக்கு. ஒரு வெண்பா நம்முடைய தமிழ் பண்ணிலேருந்து எடுத்து கொடுக்குறது. நமக்கு வருஷம் அப்படின்னு கேட்டாக்க ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவு விட்டு வச்சுருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சி எங்கேருந்து கொண்டாந்தான்னு தெரியல. இன்னைக்கு சூரியனை காத்தால வெளிப்படலாம். ஞாயிற்றுக்கிழமை தான் பார்த்தோம்னா கூட்டமா எங்கேயோ இருக்கா. கோவில்களிலே கூட வேண்டிய தினத்தை எங்கேயோ கூடிக்கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள். என்னங்கிறது புரியல. சூரிய வழிபாடு பண்ணலாம். நல்ல பானுவாரம் என்பது அவ்வளவு சக்தியான வாரம். வாரங்கள் எடுத்துட்டோம்னா அவ்வளவு ஒரு சக்தியான வாரம் பானுவாரம். அதே மாதிரி அப்படி இந்த வருஷத்தினுடைய ராஜா மந்திரி மற்றவெல்லாம் வாருடைய பலன் என்ன அப்படின்னா, இந்த வருஷத்தினுடைய ராஜா சனி பகவான், மந்திரி குரு பகவான், சேனாதிபதி புதன் பகவான், அர்காதிபதி புதன் பகவான், சஸ்யாதிபதி சூரிய பகவான், தானியாதிபதி சுக்கிர பகவான், ரசாதிபதி செவ்வாய், நீரசாதிபதி சனி பகவான், மேகாதிபதி புதன் பகவான், வருஷதேவதை ஹரண்யகர்பர், பசுநாயகன் பகவத்ரர். வருஷத்திற்கு விந்திய பர்வதத்தில் மேற்கு திக்கில் தமோ மேகம் உற்பத்தி ஆகிறது. தேவமானத்தால் 100 யோஜனை உயரமும் 60 யோஜனை அகலமும் உள்ள மரக்காலில் ஒரு மரக்கால் குறுமணி மழை பெய்யும். இதில் 10 பாகம் சமுத்திரத்தில், 6 பாகம் மழையில், 4 பாகம் பூமியில் மழை பெய்யும். முழுக்க இருக்கிறதுல பார்த்தோம்னா நமக்கு 1/4 பங்கு மழைங்கிறான். முழு பங்கும் பூமியில பொறிச்சுதுன்னா பூமி காணப்படும். ஏன்னா வருணோ தர்மபதீனா வேதம் சொல்லுது. வருணன் வந்து தர்மத்துக்கு அதிபதி. வருணன் தான் மழையை கொண்டு வரான். வருணனை பூஜை பண்ணா புத்திர பாக்கியம் உண்டு. வருணன் என்ன பண்றான் அப்படின்னா
ஆகாசத்தில் இருக்கக்கூடிய மேகங்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து பத்தன்ய தேவதைன்னு அவனுக்கு பேரு. அப்படியே கூட்டிட்டு வந்து மலை எங்க இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து விட்டு அவன் போயிடுவான். மலை எங்க இருக்கோ அங்க இருக்கிற மரங்கள் அங்க இருக்கிறத இழுத்துட்டு வந்து தனக்கு எது தேவையானதா இருக்கோ அந்த இடத்துல கொண்டு வந்து கொடுக்கும். அப்படி மழை தேவையான அளவுக்கு பூமியில் இருக்கு அப்படிங்கிற வாக்கியமும் இதுல இந்த வருடத்துக்கு நமக்கு குறிப்பா கொண்டாடப்படுது. ஒரு வருஷத்துல கிரகணம் இல்லை அப்படின்னா அந்த வருஷம் ஒரு பெரிய ஒரு சுபிட்சம் இருக்காது, நோயெல்லாம் உண்டாகும். கிரகண காலத்துல தான் நம்மளுடைய மந்திர பலன்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பலாபலன் அனுபவிக்கலாம். இந்த வருஷத்துல கிரகணம் உண்டு. கிரகண காலத்துல என்னென்னலாம் பண்ணலாம்னா நிறைய ஜபங்கள் பண்ணலாம். கிரகண காலத்துல பூஜை பண்ணலாம். கிரகணம் பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணலாம். கிரகணம் முடிஞ்ச பிற்பாடு ஸ்நானம் தானம்லாம் பண்ணலாம். கிரகண காலங்களில் எல்லா இடங்கள்லையும் எவ்வளவு அந்த இடத்துல சக்தி இருக்கோ அது மாதிரி பல கோடி மடங்கு சக்தி அதிகமாகிடும். அப்படி இந்த வருஷத்துல 2 கிரகணம் இருக்கு. 2 ஐப்பசி மாசத்திலேயே நிகழ்றது. ஒரு சூரிய கிரகணம், ஒரு சந்திர கிரகணம். 2மே ஐப்பசி மாசத்திலேயே சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2 கிரகணம் ஒரே மாசத்துல நிகழ்றது. ரொம்ப அபூர்வம். அது மாதிரி தொடர்ந்து நிகழ்றதுங்கிறத ரொம்ப அபூர்வம். எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு முறை அப்போ சொல்லுவாங்கலாம். கிரகண காலத்துக்கு முன்னாடி வாதான் கண்டுபிடிச்சு பார்த்துட்டு பார்க்கலாம், பார்க்கக்கூடாது, லென்ஸை வச்சுக்காத எதாவது சொல்லிட்டு இருப்பா. அதனால அந்த கிரகண காலங்கள் சேர்ந்தா மாதிரி நிகழ்றதுங்கிறது ரொம்ப அபூர்வம். இந்த வார்த்தையை கிரகித்தல்னு பேருனால 2 கிரகணம் இந்த வருஷத்துல உண்டாகிறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் 2மே உண்டாகப்படுறது. அதே மாதிரி இந்த வருஷத்தினுடைய இந்த மகர சங்கராந்திக்கு உண்டான தேவதையாகப்பட்டது. இந்த மகர சங்கராந்திக்கு உண்டான தேவதை எப்படி இருக்கா, அதனால என்ன பலாபலம் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மகர சங்கராந்தி பலன். மகர சங்கராந்தி ஸ்திரீ புருஷ ரூபமாய் 2 முகமும் 3 கண்களும் 4 வாய், சிகப்பு தந்தமும் நீண்ட நாக்கும் தொங்குகின்ற புருவமும் நீண்ட காலும் 8 கையும் 2 காலும் செம்பட்டை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரீரத்துடன் 12 யோதனை பருமனும் 100 யோதனை உதரம் உள்ள கோரரூபத்துடன் வருவார். மகர சங்கராந்தி நாமதேயம் ராட்சசி. சுத்ததல ஸ்நானம் செய்து சிகப்பு வஸ்திரம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயச போதனம் குங்குமம் பூசிக்கொண்டு ரௌப்ய குடத்துடன் மெய்டூடி ஆபரணம் அணிந்து சிறு செண்பகம் சூடி கட்டத்தில் மார்கழி 30, 16, 2023 43 நாழிகை 53 வினாடி சனிக்கிழமை கன்னியா லக்னத்தில் கன்னியா ராசியில் பிரவேசிக்கிறார். விசேட பலன், நாமதேய பலன். சண்டாளர்களுக்கு பீடை, அயோக்கியம் என்ற ஆளுக்கெல்லாம் பீடை, நல்ல ஆளுக்கெல்லாம் சூன்யம் அப்படின்னாக்க. வஸ்திர பலன் கணிகர்களுக்கு பீடை, அபிஷேக பலன் பிராமணர்களுக்கு பீடை, ஆபரண பலன் ரோக பயம், வார பலன் வியாதி பயம், ராஜ கலகம், கால பலன் கோபாலர்களுக்கு பீடை, நட்சத்திர பலன் நன்மை அப்படின்னு போட்டிருக்குதுல. இந்த வருஷத்தினுடைய மேற்கொண்டு பார்க்கிறோம் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான பலன் என்ன அப்படிங்கிறத சொல்றது. அஸ்வினி ஸ்தான லாபம், பரணி ஸ்தான லாபம், கார்த்திகை ஸ்தான லாபம், ரோகிணி ராஜகோபம், மிருகசீரிஷம் ராஜகோபம், திருவாதிரை ராஜகோபம், புனர்பூஷம் ராஜகோபம், பூஷம் ராஜகோபம், ஆயில்யம் ராஜகோபம், மகம் ராஜ விகுமானம், பூரம் ராஜ விகுமானம், உத்திரம் ராஜ விகுமானம், ஹஸ்தம் தனநாசம், சித்திரை தனநாசம், சுவாதி தனநாசம், விஷாகம் தனநாசம், மனுஷம் தனலாபம், கேட்டை தனலாபம், மூலம் தனலாபம், பூராடம் தனலாபம், உத்திராடம் தனலாபம், திருவோணம் ஸ்தான சலனம், அவிட்டம் ஸ்தான சலனம், சதயம் ஸ்தான சலனம், பூரட்டாதி ஸ்தான லாபம், உத்திரட்டாதி ஸ்தான லாபம், ரேவதி ஸ்தான லாபம்னு ஜென்ம நட்சத்திர பலன். ஜென்ம நட்சத்திரத்தினுடைய கந்தாய பலன் அப்படின்பா. இதில் பூஜ்யம் வரக்கூடாது. அப்படி முதல்ல பூஜ்யம் வந்தா வியாதி, 2வது பூஜ்யம் வந்தால் தனவிரதம், 3வது பூஜ்யம் வந்தால் நிஷ்பலன், பலன் கிடையாது. இதுவே கந்தாய பலன் அப்படின்னு பேர். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்ல. அஸ்வினி 5.04, பரணி 0.12,
கார்த்திகை 320, ரோகிணி 603, மிருகசீரிஷம் 111, திருவாதிரை 424, புனர்பூசம் 702, பூஷம் 210, ஆயில்யம் 523, மகம் 001, பூரம் 314, உத்திரம் 622, அஸ்தம் 100, சித்திரை 413, சுவாதி 721, விசாகம் 204, அனுஷம் 512, கேட்ட 020, மூலம் 303, பூராடம் 611, உத்ராடம் 124, திருவோணம் 402, அவிட்டம் 710, சதயம் 223, பூரட்டாதி 501, உத்திரட்டாதி 014, ரேவதி 322. இது கந்தாய பலன். ஆதாயம் என்ன, விரயம் என்ன, ராசி வழியா என்ன சம்பாதிப்போம், என்ன விரயம் பண்ணுவோம். மேஷ ராசி, விருச்சிக ராசி. ஆதாயம் 14, விரயம் 14. அற்புதம். ரிஷபம் துலாம், ஆதாயம் 8, விரயம் 8. மிதுனம் கன்னி, ஆதாயம் 11, விரயம் 5. கடகம் ஆதாயம் 11, விரயம் 11. சிம்மம் ஆதாயம் 8, விரயம் 14. தனுசு மீனம் ஆதாயம் 2, விரயம் 8. மகரம் கும்பம் ஆதாயம் 5, விரயம் 2. இப்படியாக இந்த ஆதாய விரய பலன்கள் இருக்கு. மொத்தத்தில் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், என்ன பண்ணினா நம்ம தப்பிக்கலாம், எதனால் என்ன பலாபலம் உண்டு. பொதுவாக அந்த கோயில்களில் போய் கிரகங்களை சுற்றி தீபத்தை போட்டு இதெல்லாம் பண்ணினா சரியாக போயிடலாம் அப்படின்னா அதற்கு ஏதாவது வழிவகை வச்சிருக்காளா, என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா குரு வாரத்தில், அதாவது வியாழக்கிழமையில இந்த வருஷமானது ஜனிச்சு. மந்திரியே குரு பகவான் தான், பிரகஸ்பதி தேவகுரு. அதனால குரு பூஜனம், ஆச்சாரியால வழிபடணும். இப்ப என்னன்னு கேட்டா வர வர எல்லாருக்குமே காவி கட்டிக்கிறதுல பிரேமையா பிடிக்கும். எல்லாருக்கும் சன்னியாசியா போகணும்னு ஆசை இருக்கு. சன்னியாசியா போகணுன்றது எவ்வளவு கஷ்டம்னா, காஞ்சி பீடத்தில் உட்கார்ந்துட்டு இருந்த மகாபிரிதவாளுக்கு அப்புறமா வேற யாருமே அந்த இடத்துக்கு நாம தேடி பார்த்து சொல்ற மாதிரி இல்லை. எல்லாருமே சொபஸ்டிகேட்டடா எல்லாரும் பயணப்பட ஆரம்பிச்சுட்டா. ஆச்சாரியால்னு சொல்லணும்னா மகாபிரிவா. மகாபிரிவால பூஜிக்காதவா கிடையாது. எல்லா எண்ணத்தாரும் அத்தனை பேரும் கட்டக போய் நின்று தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல விதமான சந்தேகங்களுக்கும் உபாயம் கண்டு அதற்கு வழிவகை சொன்னவா. இன்னைக்கு எல்லாருக்குமே ஆசை என்னன்னா குருஸ்தானத்திலே உட்காரணும்னு ஆசை உண்டு. அது எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியல. அந்த இடத்துல போய் உட்காருதுங்கிறது அது ஒரு அந்த ஆசனம் பண்ணிட்டு அவ்வளவு கஷ்டம். பெரியவா ஒரு சந்தர்ப்பத்தில் கும்பகோணத்தில் விஜயம் பண்ணியிருக்கிறத பெரியவா உட்கார்ந்துருக்கிறதே எல்லாரும் நமஸ்காரம் பண்றதே தூரத்தில் ஒருத்தன் கேட்டானா, என்ன பெரிய இது அப்படியே உட்கார்ந்து எல்லாரும் விடுத்து கூப்பிட்டு இருக்காள். இப்போ பெரியவாவோட கிட்டத்தை கூப்பிட்டு உட்கார்ந்து இருக்கிற அந்த பலகையை காமிச்சாலா, என்ன இதுல அப்படின்னாலா, விதை நெல்லை கொண்டு வர சொன்னாலா பெரியவா. விதை நெல்லை எடுத்துட்டு வந்து கையில வச்சுட்டு பெரியவா அந்த உட்கார்ந்துட்டு அந்த பலகை மேல போட்டாலாம். போட்ட நெல்லு பொரியா பொரிஞ்சுதான். இந்த ஆசனத்தினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்து போட்டாலாம். அப்ப விதை நெல்லு புரிஞ்சுதுன்னா எப்படிங்கிறத நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுதான் வியாச பீடம். அந்த வியாச பீடத்துல இருக்கக்கூடிய குரு, அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆச்சாரியால் எந்த அந்த காஷாயம் கட்டில் இருக்கக்கூடிய தகுதியான குருவை அண்டி குரு வழிபாடு அவசியம். முதல்ல தப்பிச்சுக்கிறதுக்காக எந்த விதமான பிரச்சனையிலிருந்தும். அடுத்தது சிவ ஆராதனை. சிவாலயங்களில் பிரதோஷ சந்தர்ப்பத்தில் தான் உட்கார்ந்து இருப்பான். பிரதோஷ சந்தர்ப்பத்தில் எல்லாரும் நந்திகேஸ்வரர்களை குடிச்சுட்டு இருக்கா. என்னன்னு தெரியல எனக்கும். நந்திகேஸ்வரர் ஆராதனை அவசியமானது. குடங்குடமா மாலை கொண்டு போய் கொட்டி அதுலேயும் என்னென்னலாமோ ஒரு பாக்கெட்டை பிடிச்சு கொண்டு போய் கொட்டங்களை உண்டாக்குறாங்கிறது தெரியல. காப்பரிசி நைவேத்தியம் பண்ணணும் நந்திகேஸ்வரருக்கு. இது இல்லாததுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் பிரசாதம் கொடுக்குறேங்கிற பேர் வழியில் கோவில் முழுக்க குப்பை அள்ளி போட்டுருக்கிறது கிடையாது. காப்பரிசி நைவேத்தியம் பண்ணணும். சிவனுக்கு வில்வத்தை சாப்பிடணும். நெய் தீபம் கோவிலில் போடணும். முக்கியமாக நெய் தீபமானது கோவிலில் போடணும். ஹரமேத சமர்ச்சிதாங்கிறான். அதனால சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையை ஆராதனை பண்ணணும். இது 3 ரொம்ப முக்கியம். தட்சிணாமூர்த்தி, குரு ஆராதனை, சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு பில்வார்ச்சனை, அம்பால ஹயமேத சமர்ச்சிதாங்கிறது அம்பால பூர்வ தினத்தில் ஆராதனை. இதனால இந்த வருஷத்துல
யாராருக்கு எப்பேற்பட்ட கடினமான பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை நிவர்த்தி ஆகிடும். அப்பேற்பட்ட உன்னதமான சுபத்தை ஸ்வீகரித்துக் கொள் அப்படின்னு சொல்லுவதற்கு உண்டான வருஷம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வங்கிற மாதிரி கொடி கொடியா பணம் எடுத்து பிரயோஜனம் இல்லை. கோடி ரூபாயை வச்சுக்கிறான், படக்குன்னு போயிடுறான். யார் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. 4 பேர் அடிச்சுக்கிறான், 4 பேர் அடிச்சதுக்கிட்ட டக்குன்னு அரசு உள்ள போய் எல்லாத்தையும் அவா எடுத்துட்டு ஆத்தமாக போயிடுறான். அதனால நோய் இல்லாமல் வாழறதே பெரிய செல்வமானது இருக்கு. இந்த வருஷம் நோயெல்லாம் இல்லைங்கிற கடைசி வாக்கியம் அது மாதிரி முடியும். இந்த கடைசி வாக்கியம் தான் நமக்கு பிரமாணமா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த கடைசி வாக்கியமே கேடுங்கும் இல்லை இதில் கேள்வி கடைசி வாக்கியம் இருக்கு. அதனால கேடு கிடையாது. இடைக்கால சொல்றேன், ரமேஸ்வரன் சொல்றாரு. அதனால அவர் சொல்றேன், அப்பேற்பட்ட அந்த பிரமாண வாக்கியத்தை நம்ம எல்லாம் எடுத்துப்போம். ரொம்ப அழகா, அதாவது நீங்க எல்லாம் கேட்கிற இடம் இந்த தெருவில் இருக்கிறவா கேட்கிறாளோ, இந்த ஓடி பிடிச்சி விளையாடக்கூடிய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கோம், இல்லை புஷ்பத்தை சாத்திட்டு இருக்கக்கூடியவா கேட்கிறாளோ, யார் கேட்கிறாளோ இந்த பிள்ளையார் கேட்டுட்டு இருக்க, கணபதி கேட்கிற அந்த கணபதி எல்லாருக்கும் சுபிட்சத்தை உண்டாக்குவார். நிச்சயமா மாற்று கருத்தே கிடையாது. நான் அதெல்லாம் நினைக்கிறது, யார் கேட்கிறா இல்லை அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. உள்ள இருக்கக்கூடிய கணபதி கேட்பார். அவர் கேட்டு எல்லாருக்கும் வந்துடுது. ஏன்னா பிள்ளையார் கேட்டுட்டேன்னா மீதி சுவாமிக்கெல்லாம் காது சின்னது, பிள்ளையாருக்கு தான் பெரிய காது. கஜகர்ணகா நமஹா அப்படின்னு அர்ச்சனையே இருக்கு, பெரிய காது இருக்கு அவருக்கு தான். நாமெல்லாம் சொல்லுது அவர் தான் செவி கொடுத்து கேட்கிறார். அப்பேற்பட்ட செவி கொடுத்த கணபதி இந்த பஞ்சாங்க படம் ரொம்ப அற்புதமான விஷயம். சுககிருத விஷயத்தினுடைய பஞ்சாங்க படத்தை அவர் கேட்கிறார். அவர் கேட்டதுனால அவர் எல்லாருக்கும் அனுகிரகத்தை பண்ண போறார். எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் சம்பூர்ணமாக கிடைக்கணும். பகவானை பிரார்த்தனை பண்ணிப்போம். அத்தனை பேருக்கும் சகல ஈஸ்வரன் உண்டாகணும். சுவாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். தனம் தரும் கல்வி தரும் குருநாதன் தனது அறியாவிடம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா தினம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்பர்களுக்கே கடன் தரும் பூங்குழலாய் நபிராமி கடைக்கண்களே. ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு இறைவா போற்றி. ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண் உருவானாய் போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி.